ஆனா நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நம்முடைய காசை கரியாக்க கூடாது. அதனால என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது? காசு கரியா போறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. எனவே நீ சம்பாதித்த காசை எப்படி செலவழிச்ச அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும். நான் என் பிள்ளைக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து செலவழிச்சேன் அல்லான்னு சொன்னா அங்க தலை குனிஞ்சுதான் நிக்கணும். நான் வேலை செய்யறேன், என் முதலாளி எனக்கு கிஃப்டாக பட்டாசுகளை கொடுத்தாரு, அதனால பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி முட்டாள்தனமான பெற்றோர்கள் வேலை யாரும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஈமானை துச்சமாக்கக்கூடிய, ஈமானை பரிகாசம் செய்யக்கூடிய, ஈமானுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஷைத்தானின் ஏவலாக இருக்கக்கூடிய விரயத்தில் கட்டுப்பட்டதுதான் அது. எனவே இலவசமா கிடைச்சிச்சுங்கிறதுக்காக தீர்க்கங்க தூக்கி நம்ம தலையில போட்டுக்குவோமா? அருமையான பிரியாணி செஞ்சாங்க, பிரியாணி செய்யறதுக்கு பொங்க வைக்கிறதுக்காக தட்டுக்கு மேல பேக்ஸாவுக்கு மேல கறி கங்க தூக்கி போட்டாங்க. கங்கு நல்ல கங்குங்க, அதனாலதேங்க நல்லா பிரியாணி பொங்கி வந்துச்சுன்னு சமையல்காரர் சொன்னாரு. இப்ப பிரியாணியை விட்டுட்டு தீக்கங்க எடுத்து நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம், பிரியாணியை தான் சாப்பிடுவோம். இப்ப ஈமானுங்கிறது, இறையச்சம்ங்கிறது பிரியாணி. தீக்கங்கை கொண்டு அந்த பிரியாணிய வீணாக்கிடக்கூடாது. இந்த பிரியாணியே தீக்கங்கனாலதான் உருவாச்சுச்சு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நாம நம்பிடக்கூடாது. அதுக்கு நம்மள மாதிரி விட்டால் வேற யாரும் கிடையாது.